நான் சொல்ல போற விஷயம் உனக்கு அதிர்ச்சியை தரலாம். ஆனா எனக்கு மகிழ்ச்சியான பதில மட்டும் நீ சொன்னா போதும். என்ன விஷயம்? எனக்கும் செவ்வாய் தோஷம், உங்க சித்தப்பாவுக்கும் செவ்வாய் தோஷம். எனக்கும் கல்யாணம் ஆகல, உங்க சித்தப்பாவுக்கும் கல்யாணம் ஆகல. ரொம்ப நாளாவே இந்த விஷயத்தை என் மனசுலயே வச்சுக்கிட்டு குழப்பிக்கிட்டு இருக்கேன். உங்க சித்தப்பாவும் வெளியில சொல்ல முடியாம ரொம்ப நாளாவே தவிச்சுக்கிட்டு இருக்காரு. அஜிஜோ, சத்தியமா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நீ சொல்றத பார்த்தா வயசான உங்களுக்கு இதெல்லாம் தேவையான்னு கேக்குற மாதிரி இருக்கு. இந்த வயசுல நாங்க 2 பேரும் ஒண்ணு சேரணும்னு நினைக்கிறது எந்தவித கெட்ட எண்ணத்திலயும் இல்லப்பா. நீங்கள்லாம் கல்யாணம் ஆகி போயிட்டீங்கன்னா உங்க சித்தப்பாவுக்குன்னு யார் இருக்கிறாங்க? இல்ல எனக்கு தான் யார் இருக்கிறாங்க? அதனாலதான் நானே அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நான் சொன்ன விஷயத்த எப்படியாவது உங்க சித்தப்பா கிட்ட சொல்லி நீதான் எங்க 2 பேர் கல்யாணத்துக்கும் ஏற்பாடு பண்ணணும். உன் கல்யாணத்துக்காக உங்க சித்தப்பா பாடுபட்டாரு, இப்போ அவர் கல்யாணத்துக்காக நீதான் பாடுபடணும். சார், சார், ஐயா, என்ன இந்த லெவலுக்கு வந்துட்டேன் சார். சார், அம்மா, ராஜா, அம்மா, ராஜா, அம்மா, ராஜா, அம்மா, ராஜா, அம்மா. என்னடா கடவா அவசரமா ஓடுறாரு, அஜீரணம் போல இருக்கு. At the age of 55, 3,000 rupees salary. Where is that? ஐயோ, இதுவா? இது எப்படி இங்க? மச்சான் இருக்கடா. அம்மா, ஒரு முக்கியமான வேலை இருக்கு, போயிட்டு வந்துறேன். ஏய், இன்னைக்கு ஒரு நாளைக்கு வரேன், அதுக்குள்ள போறீங்கறியே. மாஸ்டர் இல்லையா? அவன் இப்பதானே வெளியே போனா. மாஸ்டரோட அம்மா நான் தான். ஏய் அப்பா, 85 வயசுல கிளவி அசத்துறாள. உங்க குடும்பத்துல எல்லாருமே இளமையாத்தான் இருக்கிறீங்க. இந்த வயசுல உங்க பிள்ளையும் இளமையா இருக்கிறாரு, நீங்களும் இளமையாத்தான் இருக்கிறீங்க.